guys, நான் தான் உங்க சதீஷ் குமார். ஸோ நேற்று ஷாம் கௌஷிக் பேசுனாங்க, இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஏன் இந்த டாபிக், அதாவது இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா வந்து ஹவு டு டெக்ஸ்ட் யுவர் க்ரஷ் ஆர் ஹவு டு பிஹேவ் வித் யுவர் க்ரஷ். இது எப்போ உள்ள ரீசன்னா வந்து அவங்களுக்கு பர்த்டேனா அவங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்ககிட்ட எப்படி மீட் பண்ணுறது, எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் இன்னைக்கு ஏன் எடுத்தேன்னா, பிகாஸ் ஒரு பர்சன் கேட்டிருந்தாங்க, அதாவது என் பர்த்டே அன்னைக்கு வந்து டெத்தை பற்றி பேசுறீங்க, ஏதாச்சும் பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே டு ஷாலினி முத்து. ஸோ உங்களுக்காக தான் இந்த டாபிக் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு க்ரஷ். ஸோ க்ரஷ் வந்து எப்படின்னா வந்து நார்மலாக வந்து க்ரஷ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், அதாவது இந்த க்ரஷ்னு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த க்ரஷ் வந்து நார்மலாக வந்து வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வந்து மூணு க்ரஷ் இருக்கணும் அக்கார்டிங் டு த சைக்காலஜி. அப்புறம் வந்து சர்வேல 3 க்ரஷ். ஸோ இந்த 3ல் வந்து 95% பீப்புள் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. அந்த 3 க்ரஷ், அதாவது அந்த க்ரஷ்ஷை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து 95% வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன அதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம், அதாவது எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, எப்படி க்ரஷ்க்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபோன், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து விஷ் பண்ணாதீங்க. ஸோ போங்க நீங்கள், அதாவது வந்து நேரடியாக போய் பர்த்டே விஷ் பண்ணுங்க. இன்னும் வந்து அதாவது வந்து அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கணும், அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து விஷ் பண்ணுற பர்த்டே விஷுவலை முகத்துக்கு நேராக விஷ் பண்ணுறது வந்து இன்னும் நல்லா, அதாவது ப்ளசன்ட் மெமரிஸ் தரும். ஸோ செகண்ட் என்னதான் வந்து அவங்கக்கிட்ட வந்து, அதாவது அவங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உங்களோட விஷயம் வந்து கன்வே பண்ணுங்க, அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஒருத்தவங்கிட்ட வந்து நீங்களே போய் நேராக சொல்லுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து பர்த்டே விஷயம்னு வந்து அந்த க்ரஷ் கிட்ட போய் சொல்றது, திஸ் வில் மோர் காம்ப்ளிகேட்டட், யூனோ. ஸோ வந்து நீங்கள் நேராக போய் பர்த்டே சொல்றது வந்து வெரி கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் என்னன்னா வந்து அதாவது வந்து போயிட்டு க்ரஷ் கிட்ட பர்த்டே எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ பர்த்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அது ஆக்வர்டாக இருக்கும், ரொம்ப டெஸ்பரேட், நீங்கள் ஃப்ளர்ட்டி டைப்னு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுங்க, அதாவது வந்து பர்த்டே சொல்றது. ஸோ பர்த்டே சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவாக, எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட பர்த்டே கொண்டாடுங்க அது மாதிரி கொண்டாடுங்க பர்த்டே போது, எடுத்தோடனே ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ ஃபோர்த் என்னன்னா வந்து உங்களுக்கு அவங்கள வந்து லவ் பண்ணணும். ஸோ ப்ரப்போஸ் பண்ணணும்னா வந்து கரெக்டாக ரைட், இன்னைக்கு வந்து 12 மணிக்கு வந்து அவங்க பர்த்டேனா ராத்திரி 12 AM. ஸோ அந்த 12 AM வந்து அடுத்த நாள் 12 AM வரைக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ மெமரிஸ் தர முடியுமோ, எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ, நிறையா ஞாபகங்கள், நிறைய மெமரிஸ் தர முடியுமோ அவ்வளோ தாங்க. அதாவது வந்து கேக் வெட்டுறதா இருக்கட்டும், வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பொருட்கள் வாங்கி தரதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா பிடிச்ச ஃபேவரட் ஸ்டஃப்ஸ் நிறைய பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நிறைய பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபோர்த். ஸோ ஃபிஃப்த்து என்னன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச, அதாவது ரொம்ப காஸ்ட்லியானது தான் வாங்கி தராதிங்க. பிகாஸ் கேர்ள்ஸ் எப்பயும் வந்து காஸ்ட்லியானது வந்து காஸ்ட்லி அது மேலே அதிகமாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் சில கேர்ள்ஸ் வந்து அது காஸ்ட்லியாக இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது பார்க்க க்யூட்டாக இருக்கா, பார்க்க அட்ராக்டிவாக இருக்கா, அதுதான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன பிடிக்குன்னா வந்து ரொம்ப அக்கார்டிங் டு சயின்ஸ் சர்வே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ், அதாவது ரொம்ப இப்போ பிங்க் கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிங்க்லேயே ரொம்ப அதாவது வந்து ரொம்ப திக்காக இருக்க பிங்க் வேற, இன்னொன்று வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற பிங்க் வேற. ஸோ கேர்ள்ஸ்க்கு எப்பயும் வந்து திக்காக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிரைட்டாக ஜிகின்னு இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. 98% கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப, அதாவது கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிம்மராக இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக் கூகுள் இட் அவுட். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலனா, இப்போ நான் பண்ணுறேன் இந்த வீடியோலாம் பண்ணுறேன் அதே மாதிரி. ஸோ நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணலாம், அதாவது how to present your crush if it's a birthday சொல்லி டைப் பண்ணி டெக் பண்ணுங்க. கூகுளில் வந்து நீங்கள் போயிட்டு எப்படி வந்து ஒரு க்ரஷ்க்கு வந்து பர்த்டே வந்து விஷ் பண்ணுறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் குவாரா. ஸோ QUORA குவாரா.com. ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த சாய்ஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு எதாச்சும் வேணும்னா கூகுள்னு ஒன்று இருக்குது, கூகுள்னு நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது, அது போய் தேடுங்க. how to cook, how to follow up, இன்னும் நிறைய இருக்கு. நீங்கள் கேட்குற கேள்விக்கு
கன்ஃபார்மாக இப்போ ஒரு 2% 3% 99% வரைக்கும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அந்த அந்த கேள்விக்கான பதில் வந்து கூகுள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு 5 பார்த்த 5 ஸ்டெப்ஸ் ஹவு டு விஷ் யுவர் க்ரஷ் ஆன் அ பர்த்டே. ஸோ இதில் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கேர்ள் அந்த பொண்ணுக்கு வந்து விஷ் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்கள் விஷயத்தை கன்வே பண்ண சொல்லாதீங்க. தேர்ட் வந்து தேர்ட் என்னன்னா வந்து நான் என்ன சொன்னேன்னா, அதாவது வந்து எடுத்துகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும். அதாவது 1000 மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் முதல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேசணும், நிறைய பழகணும், அவுட்டிங் போகணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் ட்ரிங்க்ஸ், ஃபேவரட் கலர், எக்ஸட்ரா ஃபேவரட்டான விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். ஃபோர்த்து நம்ம பார்த்து திருப்பி ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ ஃபோர்த்து என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணணும். ஸோ அந்த பொண்ணு உங்களுக்கு ஃபாலின் லவ் பண்ணணும்னா வந்து ராத்திரி 12 மணிலேருந்து மறுநாள் 12 மணி அவங்க பர்த்டே என் பண்ணுறதுக்கு கூட இருந்து மெமரிஸ் தரணும், நிறைய விஷயம் பண்ணணும் சொன்னேன். ஃபோர்த்து. ஃபிஃப்த்து வந்து என்ன சொன்னேன்னா வந்து அதாவது வந்து காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கி தராதீங்க. உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் வாங்கித்தாங்க. ஸோ வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த 5 தான் நம்ம வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி சொன்னேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹவு டு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி வந்து நார்மலாக என்னோட வீடியோ அட்வர்டைஸ் பண்ணணும்னு நான் சொல்ல. அதாவது வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வேணும். நிறைய சப்போர்ட்ஸ் இருந்து தான் ஐ கேன் டூ எனி மோர். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தாலும் என்னால் நிறைய செய்ய முடியாது. இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நிறைய சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நான் சொல்ல வேணும்னு தான் இருந்தேன். ஸோ ஆனால் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வில் சப்போர்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லாமலே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு வந்தப்போ அதை சொல்ல ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எடுத்துட்டானா கொஞ்ச நாள் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் தேங்க்யூ.